பேசிக்கா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு டவுட் என்னன்னா, புரோட்டீன் டயட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கொஞ்சம் வயது ஆனாலும் இளமையாகவே சிலர்லாம் இருக்கிறதுக்கு காரணம், புரோட்டீன் டயட்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறது. அடுத்த கேள்வி என்னன்னா, புரோட்டீன் இல்லன்னா நம்ம உடல்ல என்ன நடக்கும்? இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிளினிக்கில் நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறது பார்த்தோம்னா, சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிகேடி ப்ராப்ளம் தான். மாஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ திடீர்னு ஒரு 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 இடத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, மயோசிட்டிஸ் அப்படின்ற பிரச்சனையோ, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பிரச்சனையோ ஏற்படும். கையை வந்து தூக்க முடியல. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் வரக்கூடியவங்க நிறைய பேர் இந்த டயட் விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்பொழுது பேசிக்காக குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு டவுட் என்னென்னா, புரோட்டீன் டயட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மேம் இந்த ஏஜுக்கு நான் எவ்வளோ புரோட்டீன் எடுக்கணும்? ஸோ இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி புரோட்டீன் டயட் நம்ம தேவைதானா? நம்ம உடலுக்கு புரோட்டீனோட பங்கு என்ன? இல்லை புரோட்டீன் இல்லைன்னா நம்ம உடல் எப்படி இருக்கும்? இல்லை புரோட்டீன் வந்து இதிலலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் தினமும் சாப்பிடலாமா? எல்லா வயதினர்களும் இதெல்லாம் சாப்பிடலாமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ ஜிம் போகிறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் இதை கேட்குறாங்க, மேம் நான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் பல்காக வரணும் இல்லையா? அப்போ நான் வந்து ப்ரோட்டீன் என்ன எடுத்துக்கலாம்? இல்லை மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் பயன்படுத்தலாமா? இது எந்த அளவுக்கு சேஃபு? இதனால் எனக்கு பாதிப்பு இருக்குமா? சரி, அந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் மிக்ஸ் எது எடுக்கலாம்? ஏதாவது பிராண்ட் நேம் இருந்தால் சொல்லுங்கள். இது ஹெல்த்தியாக இருக்குமா? இந்த மாதிரி புரோட்டீன் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன் எதற்கு, எவ்வளவு நம்ம வந்து நேச்சுரலாகவே புரோட்டீன் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம உடலில் மசில்ஸ் வந்து நல்ல ஒரு உருவம் வருவதற்கு நமக்கு தசைகள் ரொம்ப முக்கியம். ஸோ 7 உடற்தாதுகள் சித்த மருத்துவத்தில் சொல்வோம். ஒவ்வொரு உடற்தாதுக்கும் அதை பார்த்தோம்னா ஒவ்வொரு சத்துக்கள் தேவை, ஒவ்வொரு சுவைகள் நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி தான் இந்த புரோட்டீன் நம்ம உடலில் அந்த மசில் மாஸ் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தினமும் நம்ம புரோட்டீன் கரெக்டாக சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்ன மாதிரி மசில் மாஸ் வந்து நல்லாயிருக்கும், ஒரு பல்க் வருது, இல்லை மசில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் அப்படின்ற பிரச்சனை இருக்குது. ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு புரோட்டீன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இரும்பு சத்தை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புரோட்டீன் சத்துக்கள் சரியாக இருக்கும்பொழுது ஹேர் க்ரோத் நமக்கு நார்மலாக இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உடலில் ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸோ கொஞ்சம் வயது ஆனாலும் இளமையாகவே சிலர்லாம் இருக்கிறதுக்கு காரணம் புரோட்டீன் டயட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறது, நம்மளுடைய செல்லோட ஏஜிங் ப்ராசஸை தள்ளி போடும். அதுக்கப்புறம் முகத்துலேயோ இல்லை தோல்லையோ பார்த்தோம்னா விரிங்கிள்ஸ் வர்றதை குறைக்கிறதுக்கு நமக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும், முக்கியமாக லிவர். ஸோ நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும், மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு புரோட்டீன் சத்துக்கள் ரொம்ப முக்கியம். ஹார்ட் பீட்டுக்கும் சரி, கண் ஒளிக்கும் சரி, கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள், உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நல்ல வலிமையாக ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு புரோட்டீன் சத்து ரொம்ப முக்கியம். இதில் அடுத்த கேள்வி என்னென்னா, புரோட்டீன் இல்லைன்னா நம்ம உடலில் என்ன நடக்கும்? இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிளினிக்கில் நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறது பார்த்தோம்னா, சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிகேடி ப்ராப்ளம் தான். ஸோ இதில் ஆரம்ப கட்ட அறிகுறியே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டீன் லீக்கேஜ், புரோட்டீன்யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீன்யூரியா கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். யூரின் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, ஸோ ஆல்புமின் ப்ரெசண்ட்டாக இருக்குது, புரோட்டீன் 2+, 3+ அப்படின்ட்டு நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து மைக்ரோ ஆல்புமின்யூரியா
அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லை 24 ஹவர்ஸ் ப்ரோட்டீன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 24 ஹவர்ஸ் ப்ரோட்டீன் நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா வரவங்க ஸோ எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னா 2000 7000 அந்த அளவுக்கு கூட இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் அந்த அளவுக்கு உடலில் இருந்து வெளியேறிக்கிட்டே இருந்ததுன்னா உடல் எடை இழப்பு அப்படின்றது ஏற்படும். இதோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் போகும்போது நமக்கு நுரைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ காலையில் ஃபஸ்ட் யூரின் எப்படி போகிறோன்றதை நம்ம கவனிக்கணும். ஸோ நுரை வர மாதிரி இருக்குது, நம்ம ஃப்ளஷ் பண்ணதுக்கப்புறமும் அதில் வந்து ஃபோம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக இது ப்ரோட்டீன் லீக்கேஜ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ சிறுநீரக பிரச்சனை நிச்சயமாகவோ இல்லை சிறுநீரக செயலிழப்பை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து முக்கியமான இன்னொரு கண்டிஷன் என்ன இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ்னால பார்த்தோம்னா மசில் மாஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ திடீர்னு ஒரு இடத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மயோசிட்டிஸ் அப்படின்ற பிரச்சனையோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பிரச்சனையோ ஏற்படும். கையை வந்து தூக்க முடியல. இந்த பர்டிகுலராக நம்ம உடலில் சில மசில் டெண்டான் வந்து அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, தசை சூம்பல் நோய், தசை சிதைவு வந்து வேற, தசை சூம்பல் நோய் அப்படின்றது வேற. நம்ம உடலில் டெண்டான்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பல்காக இருக்கிறது குறைஞ்சி திடீர்னு காணாமல் போன மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம உடலில் ப்ரோட்டீன் லாஸ், அதாவது ப்ரோட்டீன் இல்லாததுனால வரக்கூடியது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ப்ரோட்டீன் இருக்கிறது வந்து நான்வெஜ்ஜில் நிறைய இருக்குது இல்லையா, ஸோ அப்போ நான் வந்து ரெட் மீட் நிறைய எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் மீட் எடுக்கலாம், யார் யார் எவ்வளவு எடுக்கணும்ன்றது இருக்குது. ஒரு சிலர் டோட்டலாகவே ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் ரெட் மீட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதிகமாக வந்து ரெட் மீட் எடுக்கிறத தவிர்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சில வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த விஷயம் என்னென்னா கீரைகள் சார்ந்த உணவுகள் எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கீரைகளை தவிர்க்கலாம். இதில் சில கீரைகள் வந்து ஓகே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டை கீரை எடுக்கலாம், வெந்தயக்கீரை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக ஜென்ரலாக நான் வந்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் கவனம் செலுத்தி எடுக்கக்கூடியது எது எது, இந்த நட்ஸ்லாம் சாப்பிட்லாமா, பாதாம் பிஸ்தா சாப்பிட்லாமா, ஆல்மண்ட், இதில் எல்லாமே நிறைய ப்ரோட்டீன் இருக்கே. உண்மைதான். இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு இந்த பாதாம் பிஸ்தாலாம் ஓகேங்க, ஒரு 2 நாள் சாப்பிடலாம், 3 நாள் சாப்பிடலாம், தொடர்ந்து எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு மாற்றும் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் நிறைய இருக்குது, அதுவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ப்ரோட்டீன் லீக்கேஜ் இல்லை, ப்ரோட்டீன்யூரியா கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கீரைகளை தினமும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கீரை வகைகள் தினமும் ஏதாவது ஒரு கீரை வகைகள், இதில் முக்கியமாக பாலக்கீரை அப்படின்னு சொல்கிறது ப்ரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நான் பாதாம் சாப்பிட்றேன், ஆல்மண்ட், பிஸ்தா இதெல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா தினமும் ஒரு 5லிருந்து 6 பாதாம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் தண்ணீரில் ஊற வைத்தோ இல்லை பாதாம் அப்படியே நம்ம வந்து பவுடர் பண்ணிவிட்டு மில்கில் கலந்து குடித்தாலோ நமக்கு ப்ரோட்டீன் ஒரு பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சில விஷயங்கள் நம்ம சொன்னது நட்ஸ் வகைகள், அதில் முக்கியமாக நம்மளுடைய வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமுமே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த வேர்க்கடலை அப்படின்னு சொல்லும்போது சுண்டல் மாதிரியும், அதாவது ஊற வைத்து அதுக்கப்புறம் அதை நல்லா பாயில் பண்ணி அதை வேர்க்கடலையை வந்து நம்ம சுண்டல் மாதிரி குழந்தைகளுக்கு தினமும் கொடுக்கலாம். ஜிம் போகிறவங்க இதை நிச்சயமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து வேர்க்கடலை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதுலேயே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சில வகையான சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைரலோனா எடுக்கலாம். ஸோ ஸ்பைரலோனா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பாசி வகையை சேர்ந்தது தான். இது சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்தோ இல்லை நீங்கள் கரெக்டாக அந்த நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டோசேஜ் என்ன அப்படின்றது மருத்துவரை ஆலோசனை செய்து தினமும் அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இந்த ஸ்பைரலோனா எடுக்கலாம். இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்திலும் வந்து பார்த்தோம் இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன், அதாவது ரொம்ப முகத்தில் சுருக்கம் இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது, டைஜஷன் நார்மலாக இல்லை, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ப்ரோட்டீன் நமக்கு உடலில் குறைவாக இருக்குன்னா அதற்கேற்ற மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கலாம். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கீரை வகைகளை இந்த சிறுகீரையால் பாவனை செய்த மருந்துகள் இல்லை நெய் வகையான மருந்துகள் அதை நம்ம கொடுக்கும்பொழுது நமக்கு ப்ரோட்டீன் சத்துக்கள் உடலில் கரெக்டாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இந்த நட்ஸ் வகைகள்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய உணவுகள் இருக்குது.
பால் இருக்குது, பால் சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தினமும் ஒரு கீரை வகைகள், வேர்க்கடலை, ஸோ இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா அந்த புரோட்டீன். ஸோ புரோட்டீன் சத்துக்கள் எப்படி எடுக்கணுன்றதை இந்த பதிவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு உடல் நல பிரச்சனையோ இல்லை மருத்துவ ஆலோசனை ஏதாவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.